குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை 8/9/2024. நாளெல்லாம் திருநாளே 8/9/2024. இன்று ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள். இன்றைய திதி பஞ்சமி மாலை 5:13 மணி வரை, பின்னர் சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி பகல் 1:58 மணி வரை, பின்னர் விசாகம். யோகம் சித்த யோகம் பகல் 1:58 மணி வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மீனம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் பாலவம் கௌலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி சுக்லபட்ச பஞ்சமி. இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த தினம், ரிஷி பஞ்சமி, மகாலட்சுமி விரதம். நமது குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு தகவல், அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்றைய நாட்களில் சிவன் கோவிலுக்கு எந்த நாளில் நாம் வழிபாடு செய்தால் ரொம்ப ஒரு உகந்த நாளாகவும் நல்ல நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும், அதேமாரி அந்த கோவிலுக்கு போனால் எதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக சிவன் கோவிலுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை நாள்லையும் ரொம்ப உகந்த நாளாக அமைத்து கொடுக்கும். சிவன் கோவிலுக்கு எப்பெல்லாம் நம்ம போகிறோமோ அப்பெல்லாம் வில்வ மாலையும் அதேமாரி வில்வ மாலை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வெளியே மறக்காமல் நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தை வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எப்பொழுதும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் கண்டிப்பாக தீபம் போடாமல் வரக்கூடாது. அப்போ தீபம் போட்டால் தான் காரியங்கள் நமக்கு கைகூடி வரும் அப்படின்றது இருக்கிறது. சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி நாம் பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் தொட்டதெல்லாம் ஜெயம் உண்டாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிறது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கான ஒரு யுக்திகளை கையாள போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 4 பேர் பாராட்டும் வண்ணங்கள் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் நிறைவு தன்மையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர் மூலமாக நல்ல செய்திகளும் நல்ல மகிழ்ச்சியான அமைப்பாற்றில் இருக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது பல வகையில் பல லாபத்தை பெறுவதற்கான ஒரு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினங்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே நேரத்தில் வண்டி வாகன சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண யோகங்கள் மனதிற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். பண சேமிப்புகள் அதிகரிக்கும். லாபங்கள் இரட்டைப்பு தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். குடும்ப மகிழ்ச்சியின் மூலமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. அதே போல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இன்று நடக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான அமைப்பும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8ம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் ஆடை ஆபரண மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சேமிப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பொதுவாக நீண்ட நாட்களாக அடைக்க முடியாது அப்படின்ற ஒரு கடனை அடைத்து கொடுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்றது இருக்கிறது. நண்பர்கள்னாலையும் உறவினர்னாலும் நல்ல அமைப்பாற்றல் உருவாகும்.
படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நட்புனால ஆதாயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று உறவுனாலையும் நண்பர்களாலையும் ஒரு மனசுக்கு பல சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதையும் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டால்தான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது, உயர்ந்த நிலை அடைவதற்கான ஒரு வழிமுறையில் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு அனுபவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று ஒரு நட்புகள் மூலமா ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பல திட்டமிடுதல் பல வெற்றியை குமிக்கும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. வண்டி வாகனத்தினால சேர்க்கை மகிழ்ச்சி உருவாக்கி கொடுக்கும். பழைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்கள் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறக்கூடியவங்கள், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில், ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, ஃபேன்சி சம்மந்தப்பட்டது, அழகு சாதன பொருட்கள், இந்தமாரி சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளார நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கிறது. வண்டி வாகனம் சேர்க்கை மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களாலும் உறவினாலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போயிருக்கிறது. புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக உங்களுக்கு அமைய போகி இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. புத்திரபாய்க்கும் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஒரு மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உடல் சோர்வோடு செயல்படுத்தும் பொழுதுதான் மத்தியத்துக்கு பிறகுதான் ஒரு சுறுசுறுப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். விவசாயத்தில் இருப்பவர்கள் கடினமான உழைப்பின் மூலமாக தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியமாக வைத்துக் கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். போராடி ஜெயிக்கணும், போராடி வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் அதிகரிக்கும். குறிப்பாக உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண விஷயத்திலேயாகட்டும் மற்ற தகவலாகட்டும் எதற்கும் வாக்குறுதிகள் யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைந்துவிடும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம்
வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பல வகையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் பல மடங்கு ஜெயிக்கிறதுக்கான, வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்வேகங்கள் இருக்கும். பயணத்தினால நிறைய லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோடு இருந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவும் இன்றைய தினங்கள் அமைய போகிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும், வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் இரட்டிப்பு லாபத்தையும் ஒரு முன்னேற்ற பயல் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைய போகியிருக்கின்றது. புதிதாக சொத்து வாங்குகின்ற ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆபரணமான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதும், வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஒரு முயற்சிகள், இது எல்லாமே உங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான ஒரு தன்மையும் அமைப்பும் ஆற்றலும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு ஆண்கள்னாலையும், ஆண்களுக்கு பெண்கள்னாலையும் நல்ல செய்தியும் நல்ல ஒரு அமைப்பாற்றலும் சூழ்நிலைகளும் இன்றைய உருவாக்கி கொடுக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான முயற்சியும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1ம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடத்திலெல்லாம் தாண்டி உழைப்புக்கேற்ற வருமானத்தை பெற வேண்டும், அதுக்கு மேலே லாபத்தை பெருக வேண்டும், அதற்கு மேலே சேமிப்பு அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்கள் மனதிற்குள்ளார ரொம்ப அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டத்தில் நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திச்சு பெரிய நபர்களுடைய தொடர்பும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களும், அரசியல் இருப்பவர்களுக்கும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. டிராவல்ஸ் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய நட்புகள் மூலமாக லாபத்தை பெறுவதற்கான திட்டங்களும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் இந்த நாள் சிறந்த நாளாகவும் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, கடந்த 2 நாட்களாகவே சின்ன சின்ன சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கும். நம்ம போராட போகிறோம், எப்படி நம்ம வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற ஒரு வழிபாதையெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அதையெல்லாம் மாலை பொழுதுக்கு பிறகு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனையிலிருந்தெல்லாம் மீண்டு வெளியே வர வேண்டும். சீக்கிரமாக இந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் என்ன பண்ண வேண்டும். அப்போ குறைந்த வட்டியில் ஏதோ ஒரு உதவிகள் கிடைக்கும் பொழுது அது அதிக வட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக பூமி மனையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு பைசல் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையும் இன்றைய தினங்கள் உருவாக்கி கொடுக்கும். காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உடல் சோர்வு, மனச்சோர்வு, மனக்கவல் வேதனைகள்லாம் மனசுக்குள்ள ஒரு பய உணர்வை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகளும் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத சிந்திச்சு செயல்படுத்தும் பொழுது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு மந்தத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்கள் நீங்கள் நினச்சிட்டு போவீங்க இவ்வளோ லாபம் கிடைக்குன்னு, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் சோர்வுகள் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மனசை தைரியத்தை அதிகரித்து கொள்வது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். ஆன்மீக பக்தி அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. வாழ்க்கையில் பல மடங்கு ஜெயிக்கணும், அதுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் மனதிற்கு நீங்களே தைரியத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.